Modulus of a complex number. The modulus of a complex number is always a real number. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் ரியல் நம்பராக தான் இருக்கும். இட் வில் நெவர் பி நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து பாருங்கள், இஃப் இஜெட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி தென் த மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ. ரெண்டுமே சொல்லலாம், மாடுலஸ் அல்லது அப்சல்யூட் வேல்யூ. இந்த மாடுலஸ் அப்படின்றத தமிழில் சொன்னோம்னா மட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது பாருங்கள், இப்போ மாடுலஸ் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அப்சல்யூட் வேல்யூனாலும் மாடுலஸ்னாலும் சேம் தான். இட் இஸ் டினோட்டட் பை, அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட். இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட். நம்மளுக்கு இதை பார்க்கவுமே டக்குன்னு டிட்டர்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. டிட்டர்மெண்ட் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா அந்த டிட்டர்மெண்ட் வந்து இங்கே வராது நம்மளுக்கு. அப்போ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் டிஃபைன்ட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது ரியல் பார்ட்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ இதை எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப புரியும் பாருங்கள். இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 2 - 3i விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப். அப்போ என்ன பண்ணணும், ஏ என்ன இதில் அப்படின்னா 2, இதுதான் ஏ, இது ஏ, இது பி. அப்போ பி என்ன அப்படின்னா -3. அப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் -3 த ஹோல் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4, 3 ஸ்கொயர்டு பண்ணால் 9 ஈக்குவல் டு ரூட் 13 கிடைக்கும். நீங்கள் எனக்குள்ள சைன் போடலைனாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட். ஏன்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்கே மைனஸ் சைன் இருந்தாலும் அது ப்ளஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. அது பார்த்துங்க, எப்பயுமே இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும். ரெண்டாவது சம் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஐ. அப்போ இங்கே என்ன இல்லை அப்படின்னா ரியல் பார்ட்டு கிடையாது. அப்போ ரியல் பார்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 0 ஸ்கொயர்ட் ப்ளஸ் ரூட் 1 ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 1. ரூட் 1 வெளியில் எடுத்தோம்னா 1ன்னு வரும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் -10i. இங்கேயும் ரியல் பார்ட் இல்லை, அப்போ ரியல் பார்ட்டுக்கு பதிலாக 0 போட்டு -10 த ஹோல் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 100. அப்போ 100 வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும், 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மாடுலஸ் அப்படின்றப்ப மட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ நம்பரோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறத இந்த டேர்ம். ரெண்டாவது பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க போகிறீங்க. Second one is amplitude or argument of a complex number. Z equal to a plus ib அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse b by a. அதே மாதிரி மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே சேர்த்து தான் ஒரு கொஸ்டினில் கேட்பாங்க. தனித்தனியாக வர்றப்ப பார்ட் ஏ பியில் தனித்தனியாக வரும் நம்மளுக்கு. அதனால் மாடுலஸ் என்ன ஃபார்முலா, ஆம்ப்ளிடியூட் என்ன ஃபார்முலா, அதை மட்டும் பார்த்துங்க. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse b by a. இப்போ அதற்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்னு பார்ப்போம். ஏ பியை வச்சு எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் வந்து நம்ம சாதாரணமாக கிராஃப் ஷீட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா இது ஏன்னு எழுதிக்கோங்க, இது -a. அதாவது இங்கே எனக்குள்ளே ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் வேல்யூஸாக எழுதுவோம். 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் லைனில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸாக எழுதுவோம், -1 -2 -3ன்னு. அதனால் இதை ஏ, இது -aன்னு எடுத்துட்டேன். அதே மாதிரி மேலே உள்ள போர்ஷன் இது பி, கீழே உள்ளது -bன்னு எடுத்து எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு இங்கே ஏபி பாசிட்டிவாக, அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிடுவோம், ரைட்டுங்களா. அது சம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இதை மட்டும் பார்த்துக்கங்க. இதில் அடுத்ததில் ஏ நெகட்டிவாகவும் பி பாசிட்டிவாகவும் இருக்கப்போ, ஏ நெகட்டிவாகவும் பி பாசிட்டிவாகவும் இருக்கப்போ டீட்டாவை என்ன பண்ணணும், டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. இங்கே வந்த ஆன்சரை நம்ம வந்து இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சரை இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பையிலேருந்து சப்ராக்ட் பண்ணுவீங்க. பை அப்படிங்கிறது இங்கே 180 டிகிரியை குறிக்கும், 180 டிகிரியை குறிக்கும். அதேமாதிரி π/2 அப்படின்னா 90 டிகிரி, π/2 அப்படின்னா 90 டிகிரி. ஒன்றும் கிடையாது, பையன்றது 180. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர், 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர், 30 டிகிரி, 60 டிகிரி. அடுத்து 6ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆன்சர், அது மாதிரி போட்டு பார்த்து வச்சுக்கோங்க. π/3, π/3, π/4, π/6. இந்த வேல்யூக்கெல்லாம் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஒன்றும் கிடையாது, 180யை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 45 டிகிரி அப்படின்னு வரும். நம்ம கால்குலேட்டரில் போடுறப்ப 45 டிகிரியை தான் நம்ம எழுதுவோம். அதுக்கு இந்த பை வேல்யூ மாற்றி எழுதுகிறப்ப என்ன பண்ணுவோம், π/4ன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏயும் மைனஸ் பியும் மைனஸ், ஏயும் நெகட்டிவாக பியும் நெகட்டிவாக இருக்குது. அப்போ டீட்டாவை எப்படி எழுதுவீங்க, -π ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதுவீங்க. அதே இது இங்கே பாருங்கள், டீட்டா எது, பி வந்து நெகட்டிவ், ஏ வந்து பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் பி நெகட்டிவ். அப்போ வந்து எப்படி எழுதுவோம், டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதுவோம், அவ்வளோதான். இந்த குவாட்ரண்ட் இந்த சைன் சேஞ்ச் ஆகிறப்ப மட்டும்தான் குவாட்ரண்ட் மாறும். மற்றபடி பாசிட்டிவில் வந்தால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னால அப்படியே எழுதிடுவோம்.
மற்ற குவாட்ரண்ட்டில் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் சப்ராக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ 2 ஃபார்முலா இப்போ பார்த்துருக்கீங்க. மாடுலஸ்க்கு ஒரு ஃபார்முலா, ஆம்ப்ளிடியூடுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆய்லர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்த்துட்டோம்னாவே e⁻i⁻θ அப்படின்றதான். திஸ் ஐடென்டிட்டி இஸ் நோன் அஸ் ஆய்லர்ஸ் ஃபார்முலா. e⁻i⁻θன்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா? எதை e⁻i⁻θன்னு எழுதுகிறோம் அப்படின்னா cos θ + i sin θன்னு வருது பார்த்தீங்களா? cos θ + i sin θ அதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த e⁻i⁻θன்னு எழுதுறது தான் ஆய்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. இது வெறும் r cos θ, இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா r cos θ + i sin θன்னு இருக்குங்க பார்த்தீங்களா? இது போலார் ஃபார்ம். இது போலார் ஃபார்ம். இந்த எக்ஸ்பொனென்ஷியலில் எழுதுறது ஆய்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அதே இதில் தான் இந்த எக்ஸ்பொனென்ஷியலை பண்ணியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி நம்ம சப்ராக்ட் பண்ணுறது, அதாவது டிவைடில் வர்றப்ப சப்ராக்ஷன் பண்ணுவோம், மல்டிப்பிளில் இருக்கப்ப ஆட் பண்ணுவோம். இது காஞ்சிகேட், அவ்வளோதான். இது இஜெட் அப்படின்றப்ப இஜெட் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஜெட் பார் அப்படின்றது 1/z தான் நம்ம இஜெட் பார்னு சொல்கிறோம். 1/z தான் இஜெட் பார். அப்போ 1/zனா எப்படி எழுதுவோம்? ஆர் e⁻−i⁻θ. அதே இந்த cos θ இப்போ a = cos θ ப்ளஸ் a = cos θ ப்ளஸ் i sin θ அப்படின்னு இருக்குன்னு எடுத்துக்குவோம். இது 1/a அப்படின்றப்ப இதற்கு காஞ்சிகேட். அப்போ நம்ம டைரெக்டாக என்ன எழுதலாம்? cos θ மைனஸ் i sin θன்னு எழுதுவோம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி போலார் ஃபார்ம் நம்ம சொன்னோமா, இப்போ தான் பார்த்தோம். போலார் ஃபார்ம்னா என்ன, எக்ஸ்பொனென்ஷியல் அது ஆய்லர் ஃபார்முலானா என்ன, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. போலார் ஃபார்ம்னா r cos θ ப்ளஸ் i sin θன்னு எழுதுறது தான் போலார் ஃபார்ம். அதே இது ஆய்லர் ஃபார்ம் அப்படின்ற e⁻i⁻θ எக்ஸ்பொனென்ஷியல் எழுதுறது ஆய்லர் ஃபார்முலா. Find the modulus and amplitude of 5 - i divided by 2 - 3i. அப்போ இதை பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத வந்து கீவேர்டு மாதிரி வச்சுக்காங்க. மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னாவே நம்மளுக்கு மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா எழுதிருங்க. அப்போ அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், மட்டு வீச்சுன்னு எழுதியிருக்கோமா? அது உங்களுக்கு புரிதலுக்காக எழுதியிருக்கோம். அது பார்த்துங்க, மட்டு வீச்சு. அப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்துட்டு மொதல் ஃபார்முலாவை நம்ம எழுதிடுவோம். எழுதிட்ட பிறகு அடுத்தது என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க இஜெட் = 5 - i கொடுத்துருக்க சம்மை நம்ம அப்படியே எடுத்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு காஞ்சிகேட் எடுக்கணும். இந்த டேர்மை சிங்கிள் டேர்மாக ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா டிவிஷனில் இருக்குது. அப்போ அதை காஞ்சிகேட் எடுங்க முத. அப்போ காஞ்சிகேட்டுன்றப்ப கீழே என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள், 2 - 3i. அப்போ 2 + 3iயால் மேலையும் கீழையும் மல்டிபிள் அண்ட் டிவைட் 2 + 3i மேலையும் கீழையும் போடுறோம். இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த டேர்மை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், ப்ராக்கெட்டில் வித்தின் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். நம்ம கேல்குலேட்டரில் முன்னாடி சொன்ன மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு என்ன ஆன்சரோ அதை இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். 13 + 13i டிவைடட் பை 13 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இது என்ன பண்ணி சொல்லியிருக்கேன், நம்ம எப்பயுமே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அந்த கீழே உள்ள 13 வந்து இந்த ரெண்டு நம்பருக்குமே காமன் டேர்ம் தான். அப்போ அதை எப்படி எழுதிக்கணும்? 13/13 + 13/13 iன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதை அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், 13/13 இங்கே 13/13 iன்னு எழுதிடும். அப்போ அதை கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 1 + 1 iன்னு கிடைக்கும். அப்போ a + ib ஃபார்மெட்டுக்கு கொண்டுட்டு வந்த பிறகு தான் நம்ம மாடுலஸ் ஆம்ப்ளிடியூடை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. இதுதான் a + bன்னு இப்போ எழுதுவோம் பார்த்தீங்களா? அப்போ a1 அப்படின்றப்ப ரெண்டுமே பாசிட்டிவ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இது லைன் போடுங்க. இது a, இது -a. அதே மாதிரி இது b, இங்கே -b. அப்போ ஏயும் பியும் பாசிட்டிவ்னா எங்கே கிடைக்கிது? இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்ன சொல்லியிருக்கோம்? θ = என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதை அப்படியே எழுதணும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ மாத்திரம் பார்த்துக்கலாம். இப்போ மாடுலஸை கண்டுபிடிச்சிருங்க. ஏ என்ன? 1, b 1. அப்போ 1² + 1² which is equal to 2 அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ். இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா?
அந்த மாதிரியே போட்டுட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா இதை tan இன்வர்ஸ் b பை ஏன்னு போடுறோம். அப்போ tan இன்வர்ஸ் b பை ஏன்னா 1/1. அப்போ tan இன்வர்ஸ் 1 அப்படின்றப்ப எப்போ 1 வரும்னு பார்க்கணும். அப்போ 45 டிகிரியில் தான் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ அதே தான் என்ன பண்ணுவோம், π/4ன்னு போடுறப்ப இந்த 180 உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா இது பையோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 180 டிகிரி டிவைடட் பை நம்மளுக்கு கால்குலேட்டரில் போட்டு பார்த்தோம்னா 45 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ அதை 45 டிகிரின்னு போட்டு பாருங்கள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், π/4ன்னு எழுதிக்கலாம். அதுதான் ஃபைனல் ஆன்சரில் போட்டிருக்கேன். இப்போ இதை கால்குலேட்டரில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ கால்குலேட்டரில் பாருங்கள், tan இன்வர்ஸ் அப்படின்றது இந்த tan அப்படின்றதுக்கு மேலே இந்த இருக்குது பார்த்தீங்களா, டேனுக்கு மேலே எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் tan இன்வர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை அமைக்கிட்டு அந்த tan இன்வர்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ tan இன்வர்ஸ் அப்படின்னு கால்குலேட்டரில் விழுந்துடும். tan இன்வர்ஸ் அப்படின்னு தெரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட் 1 டிவைடட் பை 1. அப்போ 1 டிவைடட் பை 1 இஸ் 1, அதனால் தெரியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதே இதை போட்டு பாருங்கள். போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 45 டிகிரி. இப்போ இந்த 45 டிகிரியை எடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல எழுதிடுவீங்க. 45 டிகிரி எடுத்து இங்கே எழுதிடுறோம். ஆனால் அதே இது இன்னொன்று என்ன தெரியும், π/4 எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 180 டிகிரி எடுத்துக்கங்க. இப்போ இதிலே பாருங்கள், 180 டிகிரி டிவைட் 45 போட்டால் என்ன ஆன்சர் வருது, 4. அப்போ π/4ன்னு அதை எழுதிக்கலாம். இருக்குது பார்த்தீங்களா, π/4ன்னு எழுதுவோம். இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 6ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரூவ் தட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வர்றப்ப அந்த π/4ன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 180 டிவைடட் பை என்ன டிகிரி வருதோ, அப்போ 60னா 60 போடுங்க, 45 டிகிரினா 45, 90 டிகிரினா 90, அப்படி போடுறப்ப π/2 அந்த மாதிரி என்ன வேல்யூவோ அது கிடைக்குதோ அதை டிவைடில் போட்டிருக்குங்க. அவ்வளோதான். மாடுலஸ் ஆம்ப்ளிடியூடில் இன்னொரு முக்கியமான சம்மு இந்த சம்பா. இது வந்து நம்ம மேலே உள்ளது மல்டிப்ளிகேஷன் வந்து கால்குலேட்டரில் போட முடியாது. ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அப்படின்னு கேட்டாவே ஃபார்முலா 2 ஃபார்முலா வந்துடணும். அடுத்தது என்ன எழுதுவேன், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு எதற்கு காஞ்சிகேட் எடுக்கணும்னா கீழே என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள். √3 + 2i இருக்குது. அப்போ நீங்கள் மேலேயும் கீழே எதால் மல்டிப்ளை பண்ணணும், √3 - 2i இந்த ஸ்டெப் வரையும் போட்டுருவீங்க. இதற்கு அடுத்து பாருங்கள், இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1ஆல் இது 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ √3 - 2i மேலே உள்ள சரி இதை அப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்துக்குவோம். முதல்ல என்ன பண்ணிட்டோம், ப்ராக்கெட் போட்டு எப்பயும் போல் இந்த ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணிட்டோம், 2 டேர்மையும் எழுதிட்டு கீழே உள்ளதுக்கு நம்ம ஆல்ரெடி போட்டுடலாம். என்ன பண்ணியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், a² + b². அப்போ a என்ன, √3² + 2² எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே 1ஆல் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் √3 - 2i அப்படியே வந்துடும். அடுத்தது இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும், 3√3 × √3 அப்படின்னு போட்டு ஒரு i வரை இருக்குது. அப்போ 3 × √3 × √3 அப்படின்றப்ப இந்த √3யும் √3யும் சேர்ந்து என்ன ஆகும், 3ன்னு வந்துடும். அந்த 3யோட இன்னொரு 3யை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 அப்படின்னு ஆயிரும். அதாவது 3√3 × √3. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும், 3ன்னு வரும். இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 3 சார் 9. பக்கத்தில் என்ன இமேஜினரி பார்ட்டுன்றதுனால i இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அந்த ஐயை அப்படியே எடுத்து எழுதிடணும், 9i அவ்வளோதான். அடுத்தது இதையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுருங்க. 3√3 × 2iன்னு இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணப்போ 3 2 சார் 6 √3i அவ்வளோதான். i², இங்கே ஒரு i இருக்குது, இங்கேயும் ஒரு i இருக்குது, இங்கேயும் ஒரு i இருக்குது. அப்போ என்ன ஆகும், 6√3i² அப்படின்னு ஆயிரும். அதே மாதிரி சைன் என்ன வரும், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா i² வேல்யூ -1. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரையும் i² வேல்யூ என்ன அப்படின்னா -1 அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அது பார்த்துக்கோங்க. அப்போ i² வேல்யூ -1. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம்னு, i² வேல்யூ -1ன்னு போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வந்துடும்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6√3ன்னு வந்துடும். அதேமாதிரி இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 9i மைனஸ் 2iன்றப்ப 7i அப்படின்னு கிடைக்கும். இந்த √3யை நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா √3 ப்ளஸ் 6√3 7√3 ப்ளஸ் 7i டிவைடட் பை 7. போன சம் போட்ட மாதிரியே தான். அதேமாதிரி என்னது 7√3 டிவைடட் பை 7னா 7 கேன்சல் பண்ணிடுவோம். இங்கேயும் 7 கேன்சல் பண்ணிவிட்டு 1ன்னு வரும். அப்போ √3 ப்ளஸ் iன்னு கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா √3, பியோட வேல்யூ 1. இப்போ மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ் போடுறப்ப இது இட் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நம்மளுக்கு என்னது ஏயும் பாசிட்டிவ் பியும் பாசிட்டிவ். ஏயும் பாசிட்டிவாக இருக்குது, பியும் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக தான் வரும் நம்மளுக்கு. அடுத்தது மாடுலஸ் கண்டுபிடிங்க. ரூட்டுக்குள்ளே √3 த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு. அப்போ √3 த ஹோல் ஸ்கொயர்டுங்கிறப்ப 3ன்னு கிடைக்கும். 3 + 1 which is equal to 4. இப்போ √4 வெளியில் எடுத்தால் 2. அதேமாதிரி tan இன்வர்ஸ் b பை ஏனா 1/√3. இதை நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 30 டிகிரின்னு கிடைக்கும். நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள், 30 டிகிரின்னு கிடைக்கும். அப்புறம் 30 டிகிரி எப்படி இந்த π/6ல் எழுதுகிறோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 180 டிகிரியை டிவைடட் பை 30 போட்டு பாருங்கள். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போ அதை எப்படி எழுதியிருப்போம்? π/6ன்னு எழுதிடுவோம். ரைட்டுங்களா? போட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் அந்த இது. இந்த ரெண்டு சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஃபஸ்ட்டு சம்மு நம்ம கேல்குலேட்டரில் போட்டு போடுறது. ரெண்டாவது இது கொஞ்சம் √3லாம் வரதுனால நீங்கள் மேனுவலாக கொஞ்சம் போட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் 3√3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம், நல்லா போட்டு பார்த்துக்குங்கப்பா.